எங்க ஆளுக்கு நினைவிடங்கட்டில் பிறந்துடுறாங்க. இப்போ அதிமுக அரசு தான் கொன்னேன்னு சொல்லிச்சு. இப்போ அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் யாராவது நாங்க தான் வீரப்பனை கொன்னோன்னு சொல்ல துணிவும் வீரமும் இருக்கா? யாருக்காவது இருக்கா? சொல்லுங்க பாப்போம். அந்த நேரத்தில் அதை திருடர் பட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்போ என்னையெல்லாம் வந்து சாவனிஸ்ட்டு, பாசிஸ்ட்டு, செப்பரேட்டிஸ்ட்டு, ஆன்டி நேஷனலிஸ்ட்டுன்னு சொல்ற கதை தான். புரியுதா? இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்க கையில் இருந்த துப்பாக்கி என் கையில் இல்லை, அதனால ஒன்றும் செய்ய முடியல. அவங்க துவக்க வச்சிருந்தாங்க, நான் வாக்கு வச்சிருக்கேன். திணறடிச்சிட்டு இருக்கேன், அவங்கள பதில் சொல்ல முடியல. அதனால எனக்கு வந்து அதில் ஒரு பெருமை தான். என் பாட்டன் அருண்மொழிக்கு, அரசேந்திரனுக்கு, இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு. இங்கே எங்கள் ஐயாவுக்கு இப்படி இதெல்லாம் வந்து நான் வந்து கட்டணும்னு விட்டு வச்சிருக்கேன். புரியுதா? இப்போ அவங்க கட்டினாலும் வந்து இடிப்பேன். உன் பேர் என்ன இங்கே இருக்கிறது எடு, நான் கட்டி நான் என் பேரை வைப்பேன். அதுக்கு தான் விட்டு வச்சிருக்கேன். அது என்ன இவ்வளவு காலம் இருந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா? வேற தமிழக மீனவர்களை வந்து இளைஞர்கள் தொடர்ந்து சிறைபிடிச்சிட்டு வராங்க. இந்நிலையில வந்து இலங்கை பிரதமரும் நம்ம இந்திய நாட்டு பிரதமரும் சந்தித்து ஆலோசனை பண்ணுறாங்க. பல்வேறு மீனவர்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பேசியிருக்காங்க. ஒரு தகவல் சொல்லுங்க, என்ன நலன் சார்ந்து ஒரு தகவல் பேசியிருக்காங்க அண்ணே, அது ஏதாவது சொல்லுங்க பாப்போம். தம்பி விடுங்க தம்பி. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் வந்து சந்திக்கலையா தம்பி? இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் சந்திக்கலையா தம்பி? அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உயிர் கிடையாது. முதல்ல நீங்கள் இதை ஆழமாக உள்வாங்கிருங்க. ஒரு ஓட்டு அவன் என்னை வச்சிருக்கிறதே என் நிலத்தில் இருக்க வளத்துக்கும் என் வரிக்கும் தான். ஆழமாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த புரியுது இல்லை. எங்களை ஒரு மனித உயிராகவே மதிக்க மாட்டான். நாங்கள் சொல்லிட்டு தெரியுவோம் நாங்கள் இந்தியர்கள்னு. அவன் எங்களை மதிக்கிறானான்னு பாருங்க. குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம், கடற்படை ராணுவம் கைது பண்ணிருச்சு. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டாருது. அப்படியே எங்களுக்கு அங்கே நிற்கிற கடற்படை ராணுவம் எங்களை கைது செய்யும்போது செய்ய மாட்டேங்குது. ஏன்னா நான் அவனுக்கு பொருட்டு இல்லை. என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்லை. என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பு இல்லை. சாவன் தமிழன் தானே, செத்துட்டு போட்டோம். ஆனால் இங்கே ஒரு மானங்கட்ட கூட்டம் இவனுக்கே தான் ஓட்டப்பட்டு தொலையும், இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும். இப்போ கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா. கடிதம் தம்பி அழைச்சி பேசுனா எடுப்பாரு. 40 உறுப்பினர் வச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு, பேசலாம். அவர்கிட்ட பேசி அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்கலாம். பாகிஸ்தான் மேல ஆபரேஷன் சிந்தூருக்கு வாழ்த்தி பேரணி நடத்தின முதலமைச்சர் காவிரி கச்சத்தீவை மீட்க சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடை போட்டு வலியுறுத்த முடியாதா? பேரணி நடத்தி வலியுறுத்த முடியாதா? சொல்லுங்க. கச்சத்தீவை கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க எல்லாம் தானே இருந்தீங்க, உங்க ஆட்சி தானே. எடுத்து கொடுத்த அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி. எத்தனை காலத்துக்கு தம்பி இந்த நாடகத்தை போடுவீங்க? நாங்களும் அதே பழைய நாடகம் வேற வழி இல்லாம அதையே பார்த்து கைதட்டிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம்.